பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். எபேசியர் நிருபம் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அவருக்கு முத்திரையாய் போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை அவர் நம்மேல் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கென்று சொன்னால், நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உண்மையாய் வாழ்வதற்கு, நாம் தப்பு செய்யும் பொழுது நம்முடைய ஆவியானவர் உணர்த்துவதற்கு, தவறு செய்யாமல் நம்மளை காத்து கொள்வதற்கு இந்த தேவ ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதலும் செய்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம மேலே ஒரு முத்திரை இருக்கு. சத்துரு நம்மளை தொட முடியாது, சாபம் நம்மளை தொட முடியாது, உலகம் நம்மளை தொட முடியாது, பிசாசு நம்மளை தொட முடியாது, சூனியம் நம்மளை தொட முடியாது, மந்திரம் நம்மளை தொட முடியும். ஏன்னு கேட்டா நம்ம மேலே பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை போடப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை நிறைந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.